தேவனுடைய நாமம் மையப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்திலையும் சோத்திரத்தையும் இந்த நல்ல நாளிலே உங்களை தெரியப்படுத்துவதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். நம்மை கண்ணின் கருமணி போல கர்த்தர் நம்மை காக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் அப்படி கண்மணியை தொடுகிறான் என்று எழுதப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, நாம் விசேஷித்தவர்கள். அதனால தான் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே கர்த்தரே நம்ம கூட இருந்து நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். கடந்த 7 மாதம் முழுவதும் 2024 7 மாதம் முழுவதும் கர்த்தரை பாதுகாத்தார், பராமரித்தார், கூட இருந்தார், நடத்தினார், ஆதரித்தார். நம்முடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து அற்புதமாய் கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார். அவருடைய நடத்துதலை நாம் திரும்பி பார்க்கும்போது நாம் ஒன்றுமே இல்லை, நான் அதை செஞ்சேன், இதை பண்ணினேன் என்று சொல்லிக் கொள்வதற்கு நம்ம வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்லுது, நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே என்று எழுதப்பட்டிருக்குது. இப்ப நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்குள்ளே இருக்குதுங்க. அப்போ அந்த நமக்குள்ள இருக்கிற இயேசு நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த புதிய மாதத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை கொடுக்கிறார். நீங்க கனம் அடைவீர்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்க துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். மகிழ்ச்சியின் மாதமாக, சமாதானத்தின் மாதமாக, கிருபை பெறுகிற ஒரு மாதமாக அருளாளர் இயேசு உங்களுக்கு இந்த மாதத்தை கொடுத்து உங்களை மேன்மை அடைய செய்ய போகிற நாட்களை காண போறீங்க. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். மேன்மை அடையும் போது இன்னும் அதிகமாக கர்த்தரிடத்துல நாம் கிட்டி சேர்ந்து நம்மை சாஷ்டாந்தமாக அவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லா பிரயாசத்திற்கும் ஏற்ற பிரதிபலனை கொடுக்கிறவர், துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியா மகிழ்ச்சி ஆக்குறவர், இந்த மாதத்துல உங்களை செழிப்பாக்குகிற ஒரு தேவ கிருபை உங்க மேல இறங்கி வருகிறதை என் ஆவியில உணர முடியுது. அதை நிச்சயம் நீங்க பெற்றுக்கொள்வீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க, இன்னும் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுவீங்க. கர்த்தர் நல்லவர். தேவநாமம் மையப்படுவதாக. இப்போ இந்த மாதத்திற்காக தேவ சமூகத்துல நான் காத்திருந்த போது, ஜெபித்த போது கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை, அதாவதுங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் சங்கீதம், புஸ்தகம் 2ஆம் சங்கீதம் 8வது வசனம். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். பாருங்க, ஜாதிகளை சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். அப்போ தேவ பிள்ளைகளை, தேவ ஜனமே, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய ஊழியத்தை குறித்தும் அவருடைய ராஜ்யத்தை குறித்தும் தீர்க்க தரிசனமாக அவருடைய பாடுகள், தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை பற்றின சாட்சியே இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் சொல்லப்படுதுங்க. அதுல ஒரு வார்த்தை வருதுங்க, என்னை கேளும் என்று சொல்லப்படுகிறார். என்னை கேளும் என்று சொல்லுகிற ஒரு தெய்வம் உண்டானால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். பாருங்க, என்ன கேட்க சொல்ற தெரியுங்களா? என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். அப்ப கேட்கிற வேதம் இயேசு சொன்னார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கேளுங்கள், அப்பொழுது உங்க சந்தோஷம் நிறைவாகும் என்று எழுதப்படுது. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று எழுதப்படுதுங்க. அப்போ ஒரு பிள்ளை தன் தகப்பனத்துல கேட்கும் போது தகப்பன் அதை மறக்காமல் அதை செய்கிற தகப்பன்மார்கள் உண்டுங்க. அதுபோல பரலோக பிதா நமக்கு நாம் கேட்டா அது நிச்சயம் செய்வார். ஆனா கேட்கிற விதங்கள் ஏராளமா இருக்குதுங்க. விசுவாசத்தோட கேட்கணும், நம்பிக்கையோட கேட்கணும், ஜபத்துல கேட்கணும். விசுவாசத்தோட கேளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்குது, ஜபத்திலே கேளுங்கள் எழுதப்பட்டிருக்குது. ஆக ஜபம் விசுவாசத்தோடு நம்ம கேட்கும்போது நிச்சயம் இயேசு அதை செய்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார்.
உதாரணமாக ஒரு காரியத்தை உங்கள் முன் வைத்து என் வார்த்தையை நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவதுங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. அதாவது 3:3 சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளையின்படி நடந்தான். ஆனாலும் அவன் மேடையில் பலிபீடத்திலும் தூபம் காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையா இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கிபியோனிலே 5வது வசனம் மிக முக்கியமான வசனம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதே என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, நான் சொன்னேன் விசுவாசத்தோட கேட்கணும், ஜெபத்துல கேட்கணும் என்று சொன்னேன். இங்கு சாலமன் ஆண்டவரை பிரியப்படுத்தி விட்டான். ஆண்டவர் அப்படியே அவன் மேன்மைப்படுத்தி விட்டான். எப்படி மேன்மைப்படுத்தினா, ஆண்டவர் விரும்புகிறத செஞ்சிட்டான். ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா, பலி அந்த நாட்களில் விரும்பி இருக்கிறார். அப்போ 1000 சர்வாங்க தகன பலிகளை அவன் செலுத்தினான். செலுத்தின உடனே கர்த்தர் இறங்கி வந்துட்டார். கர்த்தர் தரிசனத்துல சொப்பனத்துல அவன் பக்கத்துல வந்து, நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேள் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, விரும்புகிறதை கேள் என்று சொன்ன உடனே தாவீது பெரிய ஒரு லிஸ்ட்டை கொண்டு போகல, பெரிய ஒரு காரியங்களை கேட்கல. அவன் என்ன சொல்றான் தெரியுமா? நான் போக்குவரவு அறையாத சிறு பிள்ளையா இருக்கிற இந்த ஏராளமான ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு எனக்கு என்னத்தை வேணுங்க? ஞானத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டான். தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, ஞானத்தை கேட்ட உடனே ஆண்டவருக்கு ஆச்சரியப்பட்டு விட்டார். ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆச்சரியப்பட்டு அங்க அவர் சொல்லுகிறார் பாருங்க, ஆகினால் தேவன் அவனை நோக்கி, நீ 11வது வசனம், உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துவின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாய விசாரணைக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியால் உன் வார்த்தையின்படியே செய்தேன். சொல்லுவோமா? தேவன் பெரியவர். பாருங்க, இதெல்லாம் ஆண்டவர் லிஸ்ட் போடுறார் பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் வந்து விருப்பத்தை சாலமோன் புரிந்து கொண்டான். புரிந்து கொண்டதுனால அவரிடத்துல போய் ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஜெபத்தில் எதையோ அலப்புகிறோம். எனக்கு அது கொடுங்க ஆண்டவரே, இது கொடுங்கப்பா, அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம லிஸ்ட் கொடுத்தாலும் அவர் விருப்பம் என்னவோ அதை கர்த்தர் செய்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் சாலமோனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும் என்பது தேவ சித்தம். ஆனால் கேட்டது ஞானத்தை கேட்டான். அதுபோல தேவன் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்க விரும்புகிறார். ஆனால் நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். இருதயத்தை பார்த்து, இருதயத்திலிருந்து, ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்குது. தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டியது அவசியமா இருக்கின்றால், தேவனை ப்ளீஸ் பண்ணணும், தேவ சமூகத்தில் ஒப்புரவாகணும், தேவனோட நல்மனம் பொருந்தணும். எதனால பொருந்தணும்? ஆண்டவர் இன்றைக்கு உதடுகளின் காளையாகிய சோத்திர பலி என்று எழுதப்பட்டதுங்க. இன்னைக்கு சோத்திர பலியை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். துதி பலியை எதிர்பார்க்கிறார். நன்றி பலியை எதிர்பார்க்கிறார். நன்றி உள்ள இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இதையெல்லாம் நம்ம கொடுத்தா ஆண்டவர் நம்ம கேளாததை கர்த்தர் கொடுத்துருவார். ஆண்டவர் நல்லா ஆராதிக்கணும், ஆண்டவர் நல்லா கனப்படுத்தணும், ஆண்டவர் நல்லா உயர்த்தணும், உயர்த்து கொண்டே இருக்கணும். உயர்த்தும் போதுதான் அவர் நம்ம வாழ்க்கையில வந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்க போதுமான நல்ல ஆண்டவராக, நல்ல தெய்வமாக இயேசு நமக்குள்ள, உங்களுக்குள்ள அவர் இருக்க போதுமானவராக இருக்கிறார். கேளு தேவ பிள்ளையே, என்னை கேளும், ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகும், பூமியின் எல்லைகளை உமக்கு
சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று சொன்னவர் சாலமோன் ஆண்டவர் குறுக்கிட்டு கேட்கிறார், நீ விரும்புகிறதை கேள், உன் விருப்பத்தை இயேசுவிடத்தில் சொல்லு. உன் விருப்பம் என்ன? உன் வேண்டுதல் என்ன? உன்னை மன்றாட்டு என்ன? அதை இயேசுவிடத்தில் சொல்லு. இயேசு இந்த மாசத்துல உனக்கு அவர் உதவி செய்ய அவர் போதுமான நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தீர்க்க தரிசன பிரகாரம் உங்களை மேன்மைப்படுத்த, சாலமோனை எப்படி மேன்மைப்படுத்தினாரோ அதே போல உங்களை மேன்மைப்படுத்தி கனப்படுத்த ஒரு போதுமானவராக இருக்கிறார். அருள்நாதர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. சர்வ வல்லமுள்ள தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறோம். கடந்த 7 மாதம் முழுவதும் நீரே எங்களை சுமந்தி, நீர் எங்களை ஏந்தினீர், எங்களை நடத்தி கொண்டு வந்தீர். தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்தித்தீர். ஊழியத்திலே வெற்றி கொடுத்தீர், ஜெயத்தை கொடுத்தீர், முன்னேற்றத்தை கொடுத்தீர். ஆண்டவரே, இந்த 8வது மாதத்துல, ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தர் நீங்க எங்களுக்கு சொல்லியிருக்கீங்களப்பா, என்னை கேளும் என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா. உங்களை கேட்கிற ஜனங்களுக்கு நிறைவாய் உண்டாவதாக. சாலமோனை நிறைவாய் ஆசீர்வதிட்டீங்கப்பா, சம்பூர்ணமாய் ஆசீர்வதிட்டு, கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தீங்க, கேளாத தீர்க்காயுசை கொடுத்தீங்க, கேளாத அப்பா பொக்கிஷங்களை கொடுத்தீங்களப்பா. ஆகவே இந்த நாள்ல இந்த பிள்ளைகள் கேட்கிறதை நீங்க அப்படியே செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். சேஷமாய் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கேட்கிற அந்த ஜெப விண்ணப்பத்தை கேட்டு அருள்நாதர் இயேசு இந்த மாதத்திலே ஒரு அற்புதத்தை செய்வீராக. நடத்துங்க, ஆதரிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, தொழில மேன்மை கொடுங்க, உயர்த்துங்க, கனப்படுத்துங்க. நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்களோடு உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர்.